என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தானாக வந்து சுதந்திரமாக வந்து ஒரு செயல்படுறதுக்கு பதிலாக அவங்க என்ன சொற்ப வருமானத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொருத்தர் நான் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தொழில்முனைவு என்பதை ஏதோ பிறவியிலேயே ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்து அனுப்பும் ஆற்றல் என்றும் எல்லாருக்கும் அந்த ஆற்றல் வருவதில்லை என வாதம் செய்தும் பல தொழில் முதலாளிகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்வை கழித்து செத்து மடிகின்றனர். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிறவிலே வந்து என்ன பண்ண கடவுள் வந்து கொடுத்த ஒரு என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து வந்து சரி பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணுறாங்க, சொற்ப வருமானத்துக்காக அடிமைப்பட்டு முதலாளிகள்கிட்ட அடிமைப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, இழந்துடுறாங்கங்கிறாங்க. இந்த வாதத்தை ஏற்று ஒரு நாடு பல்வேறு தொழில் முனைவோர்கள் பிறந்து தொழில் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றம் வரை காத்து கிடக்க முடியாது. அப்போ இந்த அவங்க பண்ணுற ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்காக தனியாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்காக என்ன பண்ண முடியாது, அவங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணி அவங்க காலத்தை வந்து கழிக்க வந்து முடியாதுங்கிறாங்க. தொழில் முனைவின் அரும்பயனை பற்றி மக்கள் மனதில் ஒரு சாதகமான கருத்தை விதைக்க வேண்டும். அதுமாதிரி என்டர்பிரனரை பற்றி என்ன பண்ணணும்னா, மக்களோட மனசில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவுன்னு என்ன சொல்லடா, பலருக்கு பணி கொடுத்து தலை நிமிர்ந்து நிலடா என முழங்கி தொழில் முனைவிற்கு செல்வோம். சரியா, தொழிலுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், தொழில் முனைவு ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ முனைவு தொழில் முனைவருக்கு செல்வோம், முனைவிற்கு செல்வோம். அரசும் பல்வேறு நிறுவனங்களும் தொழில் முனைவை நம் நாட்டில் வளர்த்திட நாளொரும் பொழுதொரு மேனியமாக முயன்று அரும்பாடுபட்டு வருகின்றன. சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பல்வேறு நிறுவனங்கள் தொழில் முனைவோர் நாட்டில் வந்து தன்னோட வளர்ச்சியை வந்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாங்க, மேனியமாக வந்து அரும்பாடுபட்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனவே தொழில் முனைவு தத்துவத்தை பரப்பி மக்களை பணிசார் அடிமை மனப்பான்மை வந்து விடுவித்து தொழில் முனைவு இயக்கத்தை உருவாக்கலாம். சரியா, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் முனைவு தத்துவத்தை பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன பண்ணலாம், அவங்க தொழில் முனைவோர் இயக்கத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்செப்ட் ஆஃப் என்டர்பிரனர். சரியா, கான்செப்ட் ஆஃப் என்னது, என்டர்பிரனர் அப்படிங்கிறாங்க. The term entrepreneur has been derived from the French language which originally denotes destination of an organizer of musically or other entertainment அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவு என்ற சொல் ஃப்ரெஞ்சு மொழி சொல். சரியா, என்டர்பிரனருங்கிறது எனது ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ். சரியா, அதே மாதிரி அம்மொழியில் இன்னிசை கச்சேரி அல்லது மணமகிழ் கேளிக்கை நிகழ்வு நடத்துபவரை செயல் முனைவோர் என அழைத்தனர். சரியா, இது மாதிரி வந்து பண்ண மியூசிக்கலி அண்ட் அதர் என்டர்பிரனரை என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்கனைசராக மியூசிக்கலி ஆர் அதர் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்டு அகராதி 1897 இன்னிசை கச்சேரி நடத்துபவரை செயல் முனைவோர் என பொருள்படுத்தியது. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிஃபைன் த என்டர்பிரனர் ஆஸ் டைரக்டர் ஆர் மேனேஜ் ஏ மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன் விச் ஆர் ஆர்கனைசிங் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. In the early 16th century, the term was applied to refer to this. சரியா, who were engaged in military expedition. Subsequently, in the 17th century, it was extended to cover civil engineering activities such as construction and fortification. It was only in the beginning of the 18th century that the term entrepreneurship was used in the realm of economic. Since then the term entrepreneur is used in many ways, and various views about entrepreneur began to surface. Accordingly, entrepreneurs are now broadly classified into 3 groups, namely risk bearer, organizer and innovator அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் செயல் முனைவோர் என்ற சொல்
இராணுவ தாக்குதலில் முன்னின்று தாக்குதல் நடத்தும் நபரை குறிக்கும். சரியா, பயன்படுத்தப்பட்டதுங்கிறாங்க. இராணுவத்தில் வந்து மிலிட்ரியில் என்ன பண்ணாங்க, இராணுவத்தில் எதிரியை வந்து எதிர்த்து போரிட்டவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னவங்களை என்ன பண்ணுது, அது வந்து மென்ஷன் வந்து பண்ணுது. சரி, அதேமாதிரி 17ஆம் நூற்றாண்டில் பொறியியல் கட்டிடம் கட்டுதல் அதை பலப்படுத்தும் செயலில் இறங்கியவரை குறிப்பிட்ட சொல். சரியா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் நூற்றாண்டில் இன்ஜினியர் என்ன பண்ணுச்சு, இது வந்து மென்ஷன் வந்து பண்ணுச்சு. 18ஆம் நூற்றாண்டில் தொழில் முனைவு என்ற சொல்லை பொருளாதாரத்துறையில் பயன்படுத்த துவங்கினார். எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அதை வந்து யூஸ் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறாங்க 18. அதே மாதிரி இச்சொல் மிகவும் பிரபலமானது. 18ஆம் நூற்றாண்டில் துவக்கத்தில் தொழில் முனைதல் என்ற சொல் பொருளாதாரத்துறையில் பயன்படுத்த துவங்கினார். அதைத் தொடர்ந்து இச்சொல் மிகவும் பிரபலமானது. இந்நிலையில் தொழில் முனைவு என்பது பற்றி பல அறிஞர்கள் மற்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்க இச்சொல் பல்வேறு இதர கருத்து தோன்றுவதற்கு வித்தாக அமைந்தது என்றால் மிகையாகாது. அதன் அடிப்படையில் தொழில் முனைவோரை இடர் ஏற்பாளர், தொழில் அமைப்பாளர் அல்லது புதினம் புரிவோர் என பல பதங்களில் விவரிக்கின்றனர். சரியா, அது வந்து என்ன பண்ணுறாங்க, த ரிஸ்க் பியர், ஆர்கனைசர் அண்ட் இன்னோவேட்டர். சரியா, புரிஞ்சதா? இடர் ஏற்பாளர், தொழில் அமைப்பாளர் அல்லது என்னது புதினம் புரிவோர் என பல பதங்களில் விவரிக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்டர்பிரனர் ஆஸ் ஏ ரிஸ்க் பியரர், தொழில் முனைவோர் இடர் ஏற்பாளர் என்ற கருத்துரை. ரிச்சர்ட் சாண்டிலியன் என்றவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு கேண்டிலியன் அண்ட் இரிஸ். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஈரானியர் தான் இரிஸுங்கிறாங்க. இரிஸ் மேன் described the entrepreneur to be a person who assumes risk inherent in the venture started by him. Entrepreneur act as an agent combining all factors of production to produce a product or service in order to sell at uncertain price in future. Knight also described an entrepreneur to be an economic functionary who undertaking takes the risk of uncertainty which cannot be insured or capitalized or salarized. In nutshell, entrepreneur is described to be a risk taker அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவோர் இடர் ஏற்பாளர் என்ற கருத்துரை. ரிச்சர்டு சாண்டிலியன் ஈரானிய அறிஞர். தொழில் முனைவோர் என்பவர் தான் துவங்கிய அல்லது முனைந்த தொழிலில் இயற்கையாக பின்னணி பிணைந்துள்ள இடரை தாங்கும் இடர் தாங்கியன வருகின்றனர். சரியா, வருணிக்கின்றனர். அவரின் கருத்துப்படி பொருளாதார காரணிகளான அவரோட கான்செப்ட் பிரகாரம் சரியா என்னன்னு சொல்லி ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம். சரியா, புரிஞ்சுதா? ஃபேக்டர் பிரகாரம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ப்ராடக்டாக என்னது சர்வீஸு. சரியா, அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. போன்ற காரணிகளை தொழில் முனைவோர் ஒருங்கிணைந்து செயலில் இறங்குகின்றனர். அப்போது கிடைக்கும் வருமானம் உறுதியானது அல்லது திட்டவட்டமானது. சரி, அப்போ கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா